நம்முடைய பிதாவாகிய தேவனும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே ஜீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே ஜீபமாக வழி நடத்தும். வரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இப்பொழுது இந்த புதிய ஆண்டின் முதல் செய்தியை அடியேன் அளிக்கும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானதாமே இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026 ஆண்டை நாம் காணவும், அதில் விசேஷமாக இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அழைத்த மூப்பொருளுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். உங்கள் யாவருக்கும் இந்த புதிய ஆண்டின் சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இன்றைக்கு எதை குறித்து சிந்திக்கலாம் என்று நினைத்த பொழுது, ஆண்டின் முதல் செய்தி ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கின்றார். அதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நாம் சற்று முன்பு வாசித்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் முற்பகுதி. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29இன் முற்பகுதி. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் அமர்ந்திருக்கின்ற வீட்டு இது நம்முடைய கர்த்தர் கிருபையாய் கொடுத்த அடியானின் வீடாக இருக்கின்றது. எனவே இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கின்ற வேளையிலே நாம் இந்த ஆண்டு ஒருவேளை மதுரை முகவை திருமண்டலத்தை பார்க்கின்ற பொழுது இலக்கை அடையும் ஆண்டு. இந்த மாதம் இலக்கை நோக்கி நம்முடைய இலக்கு என்ன? ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளின் வீடு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அங்கே தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகின்றார். அங்கே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் எங்கு இருந்தாலும் நாம் இருக்கின்ற இடங்களே நாம் துதிக்கின்ற பொழுது, ஸ்தோத்தரிக்கின்ற பொழுது அங்கு ஆண்டவர் பிரசன்னராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என் நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ எங்கு கூடியிருக்கிறீர்களோ அங்கு நான் வாசமாய் இருப்பேன் சொன்ன கர்த்தர், இப்பொழுதும் நாம் கூடி ஜெபிக்கின்ற வேளையிலே நாம் இருக்கின்ற இடங்களிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை அருளும்படி நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது 118ஆம் சங்கீதம் 15 நீதிமான்களின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆம், நம்முடைய கூடாரங்களிலே கம்பீர சத்தம் இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார். நான் ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுக்கு சென்றபோது அங்கே அவர் சுவரில் எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகம். அது என்ன வாசகம் தெரியுமா? சங்கீதம் 119:54. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. ஆம், நம் இந்த உலக பிரகாரமான வீடு என்பது ஒரு பரதேசியாய் இருக்கக்கூடிய வீடு தான், ஒரு நிலையான வீடு அல்ல. இது ஒரு நிலையற்ற கூடார வாழ்க்கை.
ஆனால் நமக்கு நிலையான ஒரு கூடாரம் உண்டு, அதான் நித்தியத்திலே நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆனால் இங்கே என்ன, அவருடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. அன்புக்குரியவர்களே, நமது வீடுகளில் பரதேசிகளைப் போல தங்கி கர்த்தருடைய பிரமாணங்களை நம்மோடு இருக்கிறதுனாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களும் கர்த்தரும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகின்றார். என்னால் நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அந்த ஆண்டவர் நம்முடைய இல்லத்திலே நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த புதிய ஆண்டிலே நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராயிருக்கின்றார். அவருடைய கரம் ஆசீர்வதிக்கும் கரம். யாரெல்லாம் அவரிடத்தில் வந்தார்களோ ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் என்று வேதவசனம் சொல்கின்றது. அனைவரையும் ஆசீர்வதிக்கிற கரம் நம்முடைய இல்லங்களிலே எப்பொழுதும் இந்த ஆண்டிலே இருப்பதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் சொன்னால், அங்கு மோசே 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை வழிநடத்தி செல்கின்றார். அங்கு வழிநடத்தி செல்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், அவர்கள் மத்தியிலே தங்குவதற்காக கர்த்தர் தமக்கு ஒரு கூடாரம் அமைக்கும்படி சொன்னார் என்று பார்க்கின்றோம். முன்னால் ஆண்டவர் அமைக்கும்படி ஒரு கூடாரம், மக்களெல்லாம் போய்கின்றார்கள் வனாந்தரத்திலே. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், அவர் தங்குவதற்கு ஒரு கூடாரத்தை அமைக்க சொன்னார் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீட்டிலும் ஒருவேளை புறமஸ்தர்களை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு அறையை வைத்திருப்பார்கள். அங்கு சென்று அவர்களுடைய தெய்வங்களை வணங்குவார்கள். ஆனால் நம்முடைய இல்லங்களிலே நாமும் ஒரு ஜெப அறையை ஏற்படுத்தி அதிலே நாம் சென்று ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய ஜெப அறையிலே நாம் தனித்து முழங்கால் படியிட்டு அதிகாலை வேளையிலே வேதத்தை வாசித்து அவருடைய திருச்சமூகத்திலே நாம் நிற்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அதிலே பிரியப்படுகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வீட்டில் அநேக அறைகளை கட்டுகின்றோம். ஆண்டவர் தங்கும்படியாய் ஒரு அறையை இந்த நாட்களிலே நாம் கட்ட நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது ஜெப அறையாக இருக்க வேண்டும். அங்கு ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அங்கு பார்க்கின்றோம், அங்கு அதுதான் ஆண்டவர் தங்கும் இடம்தான். அது ஆசரிப்பின் கூடாரம். இந்த கூடாரத்திலே கர்த்தர் வாசம் பண்ணி அந்த கூடாரத்தை தன்னுடைய மகிமையினால் நிரப்புகின்றார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தாவீது ஆலயம் கட்டும்படியாய் அவன் எத்தனித்த பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், நீ அல்ல, உன்னுடைய மகனாகிய சாலமோன் மூலமாய் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னார் என்று பார்க்கின்றோம். ஆம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கிறோம், சாலமோன் ஆலயத்தை கட்டினார் என்று 14ஆம் வசனம் சொல்கின்றது. அங்கே கர்த்தர் வாசம் பண்ணினார். ஆம், அங்கு இறங்கி வந்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் ஆண்டவர் எப்பொழுதும் இந்த ஆண்டிலே வாசம் பண்ண சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாய், ஆம், ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் அவர் வர இருக்கின்றார் என்பதை மனிதர்கள் அழைக்கப்படுகின்றோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பிற்பாடு எம்மாவுக்கு சென்ற 2 சீசர்கள் மத்தியிலே அவர்களோடு கூட செல்கின்றார். அநேக காரியங்களை குறித்து பேசுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் என்று அவர்கள் அறியாதபடி அவர்கள் சொல்லிக்கொண்டு செல்கின்றார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். கடைசியாக இருட்டான பிற்பாடு அவர் போக முற்பட்ட பொழுது அவர்கள் வருந்தி அவரை கூப்பிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். வருந்தி கூப்பிட்டார்கள். அங்கே 29ஆம் வசனம், நீர் எங்களுடனே தங்கிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். ஆம், அவர் அந்த வீட்டுக்குள்ளாக போனார் என்று பார்க்கின்றோம். போன மாத்திரத்திலே அவர் அப்பத்தை பிக்கையில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம் வீட்டிலே வந்து தங்க நாம் எப்பொழுதெல்லாம் அழைக்கின்றோமோ அவர் நிச்சயமாக நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கிறார். இருப்பது மட்டுமல்ல, அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்து இந்த ஆண்டிலே நமக்கு வேண்டிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். நாமும் இந்த ஆண்டிலே நம் ஆண்டவரை அறிந்தவர்களாய், ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகின்றவர்களாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வீட்டிலே நம்மோடு வாசம் பண்ணுவார். மட்டுமல்ல, அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார்.
வியாதியை நம்மை விட்டு விலக்குவார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த அருமையான ஆண்டவர் தாமே நம்முடைய வீடு இல்லை, அவர் எப்பொழுதும் வாசம் செய்து நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நமக்கு எல்லாவற்றையும் அனுக்கிரகம் பண்ண சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆம், அன்றைக்கு பார்க்கின்ற பொழுது உபாகமத்திலே பார்க்கின்ற மோகமும் 28ஆம் அதிகாரம் 4-5-6 வசனங்களிலே, உன்னுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும் என்று பார்க்கின்றோம். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆம், ஆண்டவர் அதை நமக்கு எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்றவராக இருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, அவர் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆண்டிலே நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பேரப்பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் நாம் இருக்கின்ற திருச்சபையும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆம், அங்கு பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கென்று ஒரு வீடை கட்ட முற்படுகின்ற பொழுது அங்கு எல்லா காரியங்களையும் அவர் வைக்கப்படுகிறார் என்று பார்க்கின்றோம். தாவீதின் வீடு தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம், தாவீது கர்த்தருடைய வீட்டின் மேல் அளவில்லாத வாஞ்சை கொண்டிருந்தார். அவருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் சொல்லி அங்கே பார்க்கின்றோம். 1 ராஜாக்களில் பார்ப்போம் என்றால் 7-5 வசனங்களே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் கேது மரங்களையும் சேர்த்து வைத்திருந்தார். மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலயம் என்றே சொல்ல அவருக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இதனால் நாம் ஆண்டவருக்கென்று இந்த நாட்களிலே ஆத்ம ஆதாயம் செய்ய, நம்முடைய இருக்கின்ற இடங்களிலே ஆத்ம ஆதாயம் செய்து அவருக்கென்று நாம் மகிமையாய் வாழ கர்த்தர் அழைக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் மேலும் மேலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். நம்முடைய ஊழியங்களிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே நம்மோடு இருக்கின்றார். நம்மை காண்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நமக்கு வேண்டிய எல்லா ஜீவனையும் கொடுக்கின்றார். நன்மையை கிருபையையும் உன்னை தொடரும் என்று சொல்லி நமக்கு சொல்லும். ஆண்டவர் நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாய் கர்த்தர் இங்கு சங்கீதக்காரன் சொல்கிற பொழுது, உன்னை தொடரும், நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய் என்று சொல்லி சங்கீதம் 23:6 பார்க்கின்றோம். கர்த்தர் நம் வீட்டிலே நிலைத்திருக்கின்ற போது நாம் கர்த்தரோடு கூட இருக்கின்றோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய எல்லா செயல்பாட்டிலும் கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்றார். 128ஆம் சங்கீதம் 4:5 பார்க்கின்ற போது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம், ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர். இந்த ஆண்டிலே நம்முடைய வீடு ஆசீர்வாதத்தின் வீடாய், அடியானின் வீடு எப்பொழுதும் ஆசீர்வாதம் நிறைந்த வீடாய் இருக்க கர்த்தர் அழைக்கின்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5 பார்க்கின்றபோது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. ஆம், இந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறை தலைமுறையாய், அதுக்கு நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்திலே நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பின் சந்ததியும் வாழ நம்மை அழைக்கின்றார். எனவே ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் கிருபையாய் கொடுத்த வார்த்தை இப்போதும் மது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளோம் என்ற அந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வீடு ஆசீர்வாதத்தின் வீடாய், அநேகர் வருகின்ற பொழுது அவர்கள் நம் மூலமாய் ஆண்டவரை கண்டுகொள்கின்ற வீடாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுக்கின்றார். அதான் நம்முடைய இலக்காய் இருக்க வேண்டும். நாம் எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி, நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடி, நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று நாமும் நம்முடைய தலைமுறையும் தலைத்தோங்க கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற பஸ்தோத்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் உடைய திருச்சமத்திலே கூடி வருகிறோமோ
நாங்கள் கர்த்தாவே உம்மை பாடி துதித்து கர்த்தாவே உம்மிடத்திலே எங்களுடைய வேண்டுதலை ஏறெடுக்க முடியாய் கர்த்தாவே இந்த 1 மணி நேரத்தை கர்த்தாவே எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறீர். அதுவும் விசேஷமாய் கர்த்தாவே இன்றைக்கு 1714வது நாளை கர்த்தாவே நாங்கள் இப்படியாக அனுசரிக்க முடியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாட்டிருக்கிறப்பா. இந்த கூடுகையிலே வந்து கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடும் கர்த்தாவே ஆசீர்வாதத்தின் வீடாய் இருக்க நீர் கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. இதுக்கு வர தடைப்பட்ட மக்களும் கூட கர்த்தாவே வரக்கூடிய நாட்களிலே கர்த்தாவே இப்படிப்பட்ட கூடுகையிலே வரவும் கர்த்தாவே அதன் மூலமாய் கர்த்தாவே அவர்கள் மட்டுமல்ல அவருடைய பின் தலைமுறையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஏற்படுகின்றோம். எங்களை கொண்டு நீர் என்ன சித்தமாக இருக்கிறோ அது செய்வதற்கான தேவ பலத்தையும் தேவ வரத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணுமாய் நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.